இந்த வருஷத்தில் மட்டும் சார் 229 இடங்களுக்கு மாதிரி வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு. டெல்லியிலையுமே ஒரு 300 ஸ்கூலுக்கு மிரட்டல் விட்டுருக்காங்க. ஆந்திராவில் திருப்பதியில் மிரட்டல் விட்டுருக்காங்க. இது இந்தியாவே குறிவைக்கிற மாதிரி இருக்குது. வெளிநாட்டினுடைய சதி இருக்குது, வெளிநாட்டில் சில தீவிரவாத இயக்கங்கள் இதில் ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. தொடர்ந்து இப்படி சொல்லி மிரட்டுறாங்க அல்லது பொருளின்னு சொன்னாலும் இதை நம்ம அவ்வளோ கவனக்குறைவாக எடுத்துக்கணுமா இல்லை தொடர்ந்து அதே கவனத்தோட? இது வந்து லேசாக விடக்கூடாது. இது என்ன அப்படின்னா, வெளிநாட்டு சதியாகவும் இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டவர் சதியாக இருக்கலாம், அந்த வெளிநாட்டு சதிகளுக்கு உதவியாக இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கவங்களும் பண்ணலாம். இப்போ இந்த இமெயில் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு தமிழர் தான் கண்டுபிடிச்சார். சிவாங்கிற தமிழர் தான் 1978 கண்டுபிடிச்சார். கிட்டத்தட்ட 47-48 வருஷம் ஆகிப்போச்சு. அந்த இமெயிலை பயன்படுத்தி இன்னைக்கு இந்தியாவே மிரட்டிட்டு இருக்காங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 130 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. இந்த ஒவ்வொரு மெயிலும் வரையில் அந்தந்த பகுதியில் உள்ளக்கூடியவங்க சம்மந்தப்பட்டவங்க எந்த அளவுக்கு அலறுவாங்க நினைச்சு பாருங்க. நீங்க எங்க அலுவலகத்துக்கு மிரட்டல் வந்திருக்கு சார். நக்கீரன் ஆசிரியர் வீட்டுக்கும் அலுவலகத்துக்குலாம் வெடிகுண்டு மிரட்டல் வருதுன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் வந்திருக்கு. அதாவது இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுறாங்க, இந்திய இறையாண்மையை அசைச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதுல டெல்லிக்கு வந்ததுல டெரரைசர்ஸ் 111 அப்படின்னு அவங்களை அழைச்சிக்கிட்டு அதுல இருந்து அனுப்பிச்சதா சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ அதுல இருந்தே தெரியுது இவங்க தீவிரவாதிகள் இல்ல தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் இல்ல தீவிரவாதிக்கு சப்போர்ட்டர்ஸ் இவங்க அங்க இருக்கலாம். என்னோட சந்தேகம் என்னன்னா, இந்த தீவிரவாத இயக்கங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய இந்திய நாட்டை சேர்ந்தவங்க இல்ல இந்திய வம்சவெளியை சேர்ந்தவங்க வெளிநாட்டில இருந்து இதை பண்றாங்க.